வணக்கம் சிறுகதை விரும்பிகளே. சிறுகதை கோமுப்பாட்டி. எழுதியவர் சினிமா விரும்பி என்னும் வி ரமேஷ். குரல் சினிமா விரும்பி என்னும் வி ரமேஷ். கோமுப்பாட்டி ஒரிஜினல் பெயர் கோமதி என்று நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் குடியிருந்த மிகப்பெரிய குடும்பஸ்தரின் அம்மா. பல ஆண்டுகள் முன்பே விதவையானவர். அந்த கால வழக்குப்படி மொட்டையடித்து பிரவுன் கலர் சேலையால் தலையை மூடியிருப்பார். தசாவதாரம் கிருஷ்ணவேணி பாட்டி பார்த்திருப்பீர்களே, அதுபோல. பாட்டியின் மகள் வயிற்று பேத்தி ஜலஜா. சிறுவயதிலேயே தாயை இழந்து தகப்பனும் பொறுப்பில்லாமல் இருக்கவே பாட்டியுடனும் தாய் மாமன் மாமியுடனும் இருக்கத் தொடங்கியவள். பாட்டிக்கும் பேத்திக்கும் அவ்வளவு ஒட்டுதல். மாமாவும் பாசக்காரர். ஜலஜாவுக்கு கல்யாணத்துக்கு பார்த்து கொண்டிருந்தார்கள். சரியாக அமையவில்லை. எல்லாத்துக்கும் நேரம் வர வேண்டாமா என்பாள் பாட்டி. ஒரு நாள் மாம்பலத்திலிருந்து ரங்கநாதன் தெரு, உஸ்மான் ரோடு என்று கொஞ்சம் ஷாப்பிங், கொஞ்சம் விண்டோ ஷாப்பிங் செய்ய போனார்கள் பாட்டியும் ஜலஜாவும். உஸ்மான் ரோடை கடக்கும் போது பின்னால் இருந்து வேகமாக வந்த ஒரு சைக்கிள்காரன் பாட்டியின் மீது மோதிவிட்டான். கீழே விழுந்து பாட்டி மண்டையில் அடிபட்டு ரத்தம் கொட்ட ஆரம்பித்தது. திராணியற்ற பாட்டி மயங்கி விட்டாள். கூட்டம் கூடி சைக்கிள்காரனை நைய புடைத்தது. கையெடுத்து கும்பிட்ட சைக்கிள்காரன் பாட்டியையும் பேத்தியும் ஒரு சைக்கிள் ரிக்ஷாவில் ஏற்றிவிட்டு தான் பின்னாலேயே வீடு வரை வருகிறேன் என்று சத்தியம் செய்ததும் கூட்டம் விலகிற்று. 5 நிமிடத்துக்குள் சாமர்த்தியமாக அல்வா கொடுத்து விட்டான் சைக்கிள்காரன். பதட்டத்தில் இருந்த ஜலஜாவுக்கு இது வீடு வரும் வரை தெரியவில்லை. அந்த கால வழக்கம்படி பாட்டியை ஜிஹெச்சில் சேர்த்தார்கள். மருத்துவர்கள் பிராணவாயு கொடுத்தார்கள். ஆனால் பாட்டிக்கு பிராணம் திரும்ப வரும் என்று நம்பிக்கை கொடுக்கவில்லை. ஜலஜாவையும் பிற பெண்களையும் வீட்டிலேயே இருக்க சொல்லிவிட்டு ஆண்கள் மட்டும் ஆஸ்பத்திரியில் இரவு முழுதும் கழித்தார்கள். தெரிந்தவர் ஒரு வீட்டில் அவ்வப்போது ஜலஜாவுக்கு ஃபோன் வரும், பாட்டிக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கிறது என்று. ஒவ்வொரு முறையும் மூச்சை பிடித்து கொண்டு ஓடுவாள். கோமுப்பாட்டியின் உடல் காலையில் ஆம்புலன்ஸில் வந்தது. பேத்தி அரற்றிய கொடுமையை யாருமே பார்க்கக்கூடாது. பெரியவர் ஒருவர் கிசுகிசுத்தார். பாட்டி போய் சேர்ந்ததும் உயர விட்டார். இந்த பேத்தி உன்னை இங்க இருக்கே, கிழவு மேல் உசிரியே வச்சுண்டு இதுக்காகத்தான் சளைக்காமல் போய் சொன்னோம் என்றார். பாட்டி மதியம் எரியூட்டப்பட்டாள். நன்றி.